பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, அகமிய கர்மா, இந்த மூன்று தன்மைகளை வைத்துத்தான் ஒருவருடைய ஜாதகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலுள்ள விஷயங்களை உள்ளார்த்தமாக நாம் அறிந்து கொண்டாலே ஜோதிடத்தில் பலன் சொல்வது சற்று எளிமையாக போய்விடும். நாம் என்ன செய்துவிட்டு வந்தோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், இந்த மூன்று தன்மைதான் இது. அதுதான் என்ன செய்து விட்டோம் என்பதை உணர்த்துவது பிராப்த கர்மா 5ஆம் பாவம். என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்துவது சஞ்சித கர்மா, இந்த ஜென்மம் நம்முடைய லக்னம் 1ஆம் பாவம். ஆமிய கர்மா, இதன் எதிர்விளைவு எப்படி இருக்கும், நமது குழந்தைகளை அது எவ்வாறு அது பிரதிபலிக்கும், அது நமது பாக்கியம், அகமிய கர்மா. இந்த தன்மையில இப்போ நாம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு வில்லாளி என்பவன் முதுகில் அம்ரா துணி மாட்டப்பட்டிருக்கும், அதில் பல அம்புகள் இருக்கும், கையில் வில். அந்த அம்ரா துணியல் என்பது நாம் சுமந்து வந்த மூட்டை, அது பாவ மூட்டையா புண்ணிய மூட்டையா என்பது அவர்களுடைய செயல்களை பொறுத்தது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வது உண்டு. நாம் பூர்வ புண்ணியத்தின் பலனை அறிய வேண்டுமானால் 5ஆம் பாவத்தை லக்னமாக வைத்து நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் சொல்வோம். அப்பொழுதுதான் நமக்கு போன ஜென்மத்தில் நாம் என்ன செய்துவிட்டு வந்தோம் என்ற தன்மை நமக்கு இப்பொழுது நன்றாக புரியும். நமக்கு இதுல என்னன்னா, ஒரு வில்லாளி அம்ரா துணியில் பல அம்புகள் இருக்கின்றன, கையில் வில்லு ஏந்துகிறான், ஒரு அம்பை எய்து விட்டான். அந்த அம்பு என்ன செய்கிறது, எங்கு சென்றது, அதன் விளைவுகள் என்ன? எய்த அம்பு உயிரை பறிக்கிறதா இல்லை உயிரை காப்பாற்றுகிறதா? அது இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய சஞ்சித கர்மா. பிராப்த கர்மாவில் எவ்வளவு அம்புகள் இருக்கின்றனோ அந்த அளவு நாம் பாப மூட்டையோ புண்ணிய மூட்டையோ சுமந்து வந்திருக்கிறோம் என்பது அர்த்தம். இப்போ எய்யப்பட்ட அம்பு அதன் இலக்கை அடையும் அல்லவா, அந்த இலக்கு தான் அகமிய கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நமது இலக்கு எதுவாக இருக்க வேண்டும், இதை யார் நிர்ணயிப்பது? நாம் தானே நிர்ணயிக்கிறோம். அந்த நாம் நிர்ணயிக்கக்கூடிய அந்த தன்மைதான் பிராப்த கர்மா. நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது, அப்ப நாம என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோம், இந்த என்ன செஞ்சுட்டு வந்திருக்கோங்கிறத உணரலைன்னா நமக்கு இப்ப என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கறதே நம்மளால அடைய முடியாது. உதாரணமா, நம்மளை அறியாம விஷத்தை குடித்து விடுகிறோம். விஷத்தை குடித்து விட்டோம் என்பது நம்மளுடைய பிராப்த கர்மா. அதை தீர்ப்பதற்கு இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? மருத்துவரிடம் செல்ல வேண்டும். அதற்குண்டான மருந்து என்பது சஞ்சித கர்மா. அந்த மருந்தின் விளைவாக இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து அகமிய கர்மா. இதுதான் இந்த மூன்றின் தன்மைகளுமே நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுல இப்ப ராமரோட வில் எடுத்துக்கலாம். நீங்க சொல்ல போனா ராமருடைய தர்மம் என்ன? அதர்மத்தை அழிக்க வேண்டும், அரக்கர்களை கொல்ல வேண்டும். அதை சொல்லுத ஒரு ராம ராஜ்யத்தை, ஒரு தர்ம நெறி தவறாத ஒரு ராஜ்யத்தை நாம் சாஸ்வதமாக அமைக்க வேண்டும். இதுதான் நம்ம இங்க பிரதானமா நம்ம பார்க்கணும். அப்போ அம்ரா துணிகளில் நிறைய பானங்கள் இருக்கின்றன. அத்தனை பானங்களும் அதர்மத்தை அழிப்பதற்காக அது பயன்படுத்தப்படும். ஏன்னா அவர் ராமர் ஒரு புண்ணிய ஆத்மா. இப்போ அவரோட அம்பரா துணியில எதிர்மறை வினைகள் இருப்பதற்கு சான்ஸ் கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் நாம் மனிதர்களாக பிறந்து விட்டால் நாம் ஒரு மூட்டையை சுமக்கணும். அந்த மூட்டையில என்னென்ன இருக்கு, பாவங்கள் இருக்கிறதா இல்லை புண்ணியங்கள் இருக்கிறதா என்பதை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த ஜாதகத்தை எடுத்து சொல்கிறோம். இப்போ இதுல சிலருக்கு என்னுடைய விஷயங்கள் சிலருக்கு தப்பா கூட படலாம்.
ஆனால் உண்மை என்பதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இங்கு இருக்கிறேன். இப்போ ஒருவருடைய 5ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடோ இல்லை குருவினுடைய வீடாக இருந்தால் அவன் போன ஜென்மத்தில் பிராமண குலத்தில் பிறந்தவன். ஒருவருடைய 5ஆம் பாவம் செவ்வாயோட வீடாகவோ சூரியனோட வீடாகவோ இருந்தால் அவன் சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன். ஒருவருடைய 5ஆம் பாவம் புதனுடைய வீடாகவோ சந்திரனின் வீடாக இருந்தால் அவன் வைசிய சமுதாயத்தில் பிறந்தவன். சனியோட வீரா இருந்தா சூத்திரன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன்கிறது இது ஜாதியே கிடையாது. முதல்ல இது எல்லாரும் ஜாதி அடிப்படையில இதை உருவாக்கி வச்சுட்டாங்க. யார் முகலாயர் காலத்திலிருந்தே கொண்டு வந்துட்டாங்க. இந்து தர்மத்தை அழிக்கணும்னா இப்படி ஒரு விஷயத்த சொன்னாதான் முடியும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொண்டாந்துட்டாங்க. மக்கள் அதற்கு பழக்கப்பட்டு அது போன்ற நடவடிக்கையிலேயே மக்களும் இறங்கி விட்டார்கள். அதுதான் இங்க யதார்த்தமான உண்மை. இப்ப நாம இறைவனின் திருவடி நிலையிலே சரணடையும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இறைவனின் திருவடி நிலையில் சரணாரவிந்தாப்பிய நமகன்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த திருவடி நிலையில பிறந்தவன் தானே சூத்திரன். நம்ம எப்படி தாழ்ந்தவனா போயிடுவான்? நம்ம சற்று யோசிக்கணும். நாமளே அந்த பாதத்தடி தானே இறைவன் பாதத்தை தான் நம்ம சமர்ப்பணம் பண்றோம் நம்மள. அப்ப பாதத்திலிருந்து தோன்றியவன், இது பாதத்திலிருந்து தோன்றியவன் அர்த்தம் கிடையாது. ஒரு பிராமணன் பிராமணோச முகமாசியது அப்படின்னு சொல்லி மந்திரங்கள் உண்டு. அப்படி என்னன்னா பிராமணனுடைய முகம் தெளிவா இருக்கணும். யார் மேலேயும் விருப்பு காட்டக்கூடாது. எல்லாரையும் சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் கல்வி அறிவின் மூலம் மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களே போதித்து அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். இது பிராமணன். சத்திரியோ விஜயி பவேத். சத்திரியன் நாட்டை ஆள்பவன். அவனுடைய தோள்கள் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். யுத்தங்களில் ஜெயிப்பதற்குண்டான வன்மை திண்மை அவன் புஜங்களில் இருக்க வேண்டும். வைசியோ தன சம்ருத்தன். அந்த வைசியர்கள் விளைக்குடி நிலங்களில் உள்ள அனைத்து விளைபொருள்களையும் அனைவருக்கும் சரிசமமாக பாரபட்சமின்றி எடை போட்டு அவனுக்கு வியாபாரங்கள் செய்ய வேண்டும். சூத்திர சுகமாப்னியா. சூத்திரம் என்றால் ஒரு பண்ணின் சூத்திரத்தை அறிந்தவன் விவசாயி. எந்த பண்ணில் எதை போட்டால் என்ன விளையும், இந்த தன்மைக்கு அவன் மிகவும் அதிகமாக தெரிந்து கொண்டவன் சூத்திரன். ஆனா அந்த சூத்திரனுங்கிறத கீழ் ஜாதின்னு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா காலில் இருந்து காலால் அவன் வேலை செய்கிறான். ஒருவன் காலால் வேலை செய்கிறான். வைசியன் வயிறை நிரப்புவதற்காக வேலை செய்கிறான். சத்திரியன் தோளாக வேலை செய்கிறான். பிராமணன் முகத்தால் வேலை செய்கிறான். இந்த தன்மை தானே தவிர இதுல ஜாதிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அதை முகலாயர் காலத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி காட்டுறது ஆங்கிலேயர்கள். அதை இப்போ உள்ள திராவிட இயக்கங்கள் அதை கொஞ்சம் இன்னும் மிகைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ வேறுபாடு என்பது இதில் ஊழல் உள்ள காலகட்டங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா மக்கள் அந்த நிலைக்கு மாறிட்டாங்க. நான் மேன்மையானவன், நான் எங்க தெரு வழியே மாடு போலாம், ஆனா மனுஷன் போகக்கூடாது, துண்டு இருக்கிற காலில் செருப்பு போடக்கூடாது, இதையும் உருவாக்கிட்டாங்க. இது தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்கலைன்னு நான் சொல்ல வரல. நீ மேன்மையானவன் சொல்லி இவனை மேன்மையை ஆக்கி விட்டுட்டு நீ கீழானவன் கிடைச்சி அவனை தாழ்ந்த இடத்துலயே வச்சிருந்து இதை பண்ணது பூரா அரசியல்வாதிகள், ஆட்சி செய்தவர்கள் தானே தவிர தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல. இப்போ கோயில பூ செய்யறான், இவன் தான் இந்த வரணும் தான் வரணும்னு எந்த கணக்குலையும் கிடையாது. எல்லாருமே இந்த ஆயத்துக்குள்ள போறோம். நந்தனார் யாரு? ஜாதி எடுத்துக்கிட்டா அவர் கீழ் ஜாதி நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். ஹரிஜன் எடுத்துக்கிறோம். நம்ம அவருக்கா சிவன் நந்தியவே வளர சொன்னார். அந்த தன்மை தான் இறைவன் தன்மையில் சென்று கொண்டு இருக்கிறது. இது இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறோம், பிராப்த கர்மா. நாம அந்த மூட்டையை இறக்கி வைத்து விட்டு அதன் மூலம் மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அதனுடைய பாரம் தானாக குறையும். நாம என்ன செய்யுங்கிறது, நாம் இந்த தப்பை செஞ்சிட்டோம், இந்த தப்பு ஜென்மத்தை நம்ம விடுதலை பெற்றாதான் நமக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் என்று சொல்ல ஆகமிய கர்மாக்கூடிய மக்கள் எல்லாருமே சுகமான இகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதற்கு நாம் வழிவகுக்க முடியும். அதை உணர்த்துபவன் தான் ஜோதிடன். ஒவ்வொரு ஜோதிடருக்கும் இந்த 1-5-9 பிரதானமா கொண்டு போய் பார்க்கணும். என்ன செஞ்சுட்டு வந்திருக்கான், இந்த என்ன செஞ்சால் நல்லா இருப்பான், எதிர்காலத்தில் இவன் சந்ததிக்கு
அந்த பாவ மூட்டை அவன் தோளில் சுமத்தாமல் அவன் நல்லபடியாக வாழட்டும். ஏன்னா ஏற்கனவே செஞ்சதை நம்ம சுமந்துட்டு இருக்கோம்ல, நாம செஞ்ச தப்புக்கு நம்ம சுமக்கிறோம், நம்ம பிள்ளையை நம்ம சுமக்க விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம என்ன இந்த ஜென்மத்தை செய்யணும், அது சஞ்சித கர்மா. இந்த ஜென்மத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது சஞ்சித கர்மா. நாம் எதிர்காலத்தில் சிம்பிளா சொல்ல போனா பிராப்த கர்மா என்பது கடந்த காலம், சஞ்சித கர்மா என்பது நிகழ்காலம், அகமிய கர்மா என்பது வருங்காலம். சிம்பிள் இதுதான். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போனா இந்த 3 தன்மைகளை வைத்துதான் ஜாதகங்கள பலனையே நம்ம சொல்லணுமே தவிர மற்ற எந்த சப்ஜெக்டுக்கும் நம்ம போகவே வேண்டாம். நம்ம அந்த திசா புத்தி இந்த புத்தி அது இது வேண்டவே வேண்டாம். நம்மளுடைய 5ஆம் பாவம் ப்ராப்பரா இருக்குதா? இப்ப நம்ம எந்த சமுதாயத்தை பிறந்திருக்கோம்? நம்ம போன ஜென்மத்தை நம்ம சத்திரியனா பிறந்தோம்னா இந்த ஜென்மத்தை நம்ம பிராமணனா பிறக்கணும். அதுக்கு என்ன நம்ம செஞ்சிருக்கணும்? அதை விட்டு நம்ம வைசியனா பிறந்தோமோ சூத்திரனா பிறந்தோம்னா அப்ப நம்ம டீப் ரிப்போர்ட் ஐக்கியல போயிட்டோம்னு அர்த்தம். அடுத்த பதிவு.